வணக்கம் எல்லாருக்கும். தொடர்ந்து எல்லா வீடியோஸ்க்குமே உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா we're going to talk about anxiety. ஆங்ஸைட்டியோட அட்வான்டேஜ். ஆங்ஸைட்டினா என்னது? போன தடவை சொன்ன ஒரு வீடியோவில் கவலை. ஒரு விஷயத்தை கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆங்ஷியஸாக இருக்கீங்க, ஆங்ஸைட்டியோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது கவலை மனுஷனுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ப்ளஸ் எது அப்படின்னா, எவன் ஒருத்த கவலையில் இருக்கானோ அவனுக்கு எம்பத்தினா என்னன்னு தெரியும். அதாவது அடுத்தவங்களோட கஷ்டம் என்னன்றதை ஒரு கவலையில் இருக்கிற மனுஷனால் புரிஞ்சுக்க முடியும். யார் ஒருத்தர் கீழே விழுறாங்களோ அவங்க அடுத்தவங்களோட வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை காயப்படுத்தாத இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் when you are anxious. அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வைட்டல் என்னென்னா, லீடர்ஸ் எல்லாருமே சோகங்க தோல்வி இதுலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ somebody is anxious, they become a leader in the future. Why? Because அந்த வலி வேதனைன்னு தெரிஞ்சிச்சு அதுலேருந்து எப்படி ஓவர் கம் வரணும்னு கற்றுக்குறாங்க. அது அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை உயர்த்தி வச்சிருது. யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்கும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மனுஷன் ஆங்ஷியஸாக இருக்கானோ, ஆங்ஸைட்டியோடு இருக்கானோ அவன் ரொம்ப நாளைக்கு வாழ்கிறான் அப்படின்றது அவங்களோட ஆய்வோட முடிவு. இந்த ரெண்டு அமைப்பும் ஏன் லாங்கட்டிவிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு கவலை இருக்கோ அவன் ப்ரிகாஷனோடு இருக்கிறான். அதாவது இப்படி நான் ஒரு முடிவு எடுத்தால் அப்படி ஆகிடுமோ இல்லை இப்படி ஆகிடுமோ அந்த பயத்தில் என்ன பண்ணுறான், பார்த்து பார்த்து தன்னோட முடிவுகள் எடுக்கிறதால நிறைய நாள் அவன் ரொம்ப லாங்காக வாழ்கிறான். இந்த நான் ரிஸ்க்குலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஜாலியாக இருப்பேன், நான் ஹாப்பியாக இருப்பேன்றலாம் சீக்கிரம் ஏதோ ஒரு தப்பு பண்ணி எங்கேயோ மாட்டி உயிர் போயிடுது அப்படின்றது அவங்களோட ஆய்வோட முடிவு. அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அவங்க என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் கவலையோடு இருக்காங்களோ அவங்க ஹை ரெசிலியண்ட்டாகவும் மாறுறாங்க. அதாவது என்னென்னா, புது புது ஆப்பர்ச்சுனிட்டியை புது புது பிரச்சனைகளை அவங்க சமாளிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்து கவலைப்படுற மனுஷங்களுக்குள்ளே டெவலப் ஆகிடுது. அது அவங்களோட இன்டர்னல் தாட் ப்ராசஸ்லேயே அந்த குவாலிட்டி அவங்களுக்கு வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஆங்ஷியஸாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆங்ஸைட்டி ஹவு டு ஓவர் கம் ஆங்ஸைட்டின்னு இனிமேல் தேடாதீங்க, ஹவு டு பிகம் ஆங்ஷியஸ்ன்றது பாருங்கள். ஒன்றுமே தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்போது அது உங்களை இன்னொரு நிலைக்கு உங்களை டெவலப் பண்ணுது, உங்களோட இன்னொரு ஃப்ரேமை கொண்டு வரப்போகுது. இப்போ ஹாப்பியாக இருக்கும் போது நீ லேர்ன் நிறைய பண்ணியா, இல்லை சோகமாக இருக்கும்போது நிறைய லேர்ன் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, சோகமாக இருக்கிற மனுஷன் தான் அதிகம் லேர்ன் பண்ணியிருக்கான். ஸோ சோகத்தை ஒரு பெரிய நெகட்டிவ் ஸ்டிக்மாவை பார்க்காத, அதுக்குள்ளேயே நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்றத நீ பாரு. ஸோ என்ஜாய் பீயிங் அன்ஹாப்பி, anxious also. Thank you so much.